Hi everyone. So welcome to Vedantu channel. Rapasanga. Sorry for the late actually. One minute. Hello Pasangla. So hi everyone. Nothing Pasangla. So very good morning to everyone. லேட் ஆனனே கிளாஸ் நடக்குமா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ஸில் இருக்கீங்க போல இருக்கு. எஸ் ஹாய் எவ்ரிவன். ஒன் செக். Okay, yeah. So it is getting late. Fine. So ஸ்டார்ட் பண்ணலாமாடப்பா? ஓகே. ஸோ மேம் 7th சாப்டர்ல இன்னும் மீதி வந்துட்டு வி ஹாவ் 7.9 இல்லை மேம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 7.9 ஐ வில் பி டீச்சிங் லேட்டரா பசங்களா, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் கால் எக்ஸசைஸ் 8.1. ஓகேங்களா? இது என்னது? எக்ஸசைஸ் 8.1. ஸோ எக்ஸசைஸ் 8.1ங்கிறது எப்படின்னா, குட் மார்னிங், வெரி குட் மார்னிங் டு எவ்ரிவன். ஸோ எக்ஸசைஸ் 8.1ங்கிறது இட்ஸ் லைக் அ சப்ஸ்டியூஷன்ரா பசங்களா. சப்ஸ்டியூஷன்ஸ்னா என்ன மேம் சொல்கிறீங்க? சப்ஸ்டியூட் பண்ணுமானா கேட்டால் அது கிடையாது. ஆல்டர்னேட், ஒரு ஃபங்க்ஷனுக்கு பதிலாக இன்னொரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ரெண்டு பேருமே ஈக்குவல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இது வந்து நம்மளோட ரியல் லைஃப்பில் நிறையா நடக்கும். நம்மளை ஆக்சுவலி எப்பயுமே ரெடி பண்ணி கூப்பிட்டு போகிறது என்னமோ நம்ம அப்பா அம்மாவை தான், கரெக்டாக? ஸோ ஏதாவது டக்குன்னு ஒரு விஷயத்தினால அவங்க எமர்ஜென்சினால வெளியே போக முடிஞ்சுது அப்படின்னா, நம்மளை எங்கேயாவது ஒரு சேஃபான இடத்துல அவங்க ரோலை வேறு யாராவது அந்த ஒரு நாள் ப்ளே பண்ணுற மாதிரி ஒருத்தங்களை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போவாங்க, கரெக்டாக? நம்ம ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கும்போது, பெரிய பசங்களாக இருக்கும்போது நம்மளே பார்த்துக்கிறேன்னு விட்டுருவாங்க. ஆர் அதர்வைஸ் இப்போ டீச்சர்ஸ், நீங்கள் வந்துட்டு ஸ்கூலில் டீச் பண்ணுறாங்கல்ல, அந்த டீச்சர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அந்த டீச்சர்ஸுமே என்ன பண்ணுவாங்க, ஓகே அந்த அன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த டீச்சர் லீவ் அப்படின்னா வேற ஏதாவது டீச்சர் சப்ஸ்டியூட் டீச்சராக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்ட்? ஸோ நம்மள அந்த பீரியட்ஸ் ஆல்ட்ரை பண்ண முடியாது, பட் அதே சேம் டைம் அந்த டீச்சரும் வர முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? வேற ஒரு டீச்சர் அந்த ஒரு நாளைக்கு மட்டும் நம்மளுக்கு வருவாங்க. ஸோ தட் இஸ் கால், யா, ஸோ சப்ஸ்டியூட். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட் பசங்களா? ஓகே, வாட் வி நீட், நம்ம ஃபங்க்ஷன் அட் அ வேல்யூ. ஸோ ஒரு ஃபங்க்ஷனில் நான் வந்து 3ஓ 9ஓ போட்டு ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஆனால் அந்த ஃபங்க்ஷன் யாராக வேணா இருக்கலாம், ஓகே? அந்த ஃபங்க்ஷன் யாராக வேணா இருக்கலாம், ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் நான் 9 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணும், கரெக்டாக பசங்களா? பட் அந்த ஃபங்க்ஷன் எனக்கு ஒரு டிஃபிகல்ட் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ டிஃபிகல்ட் ஃபங்க்ஷன்னா இந்த வேல்யூ 9 போடும் போது எனக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக ஆல்டர்னேட் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறேன். ஸோ தட் இதோட ஆன்சரும் இந்த ஃபங்க்ஷனில் போட்டாலும் ஆன்சர் வரும்ல, இதோட ஆன்சரும் சேமாக இருக்கும், சரிடாப்பா? ஸோ அதுதான் லீனியர் அப்ராக்சிமேஷன். ஸோ தட் இஸ் கால் லீனியர் அப்ராக்சிமேஷன். ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷன்னா என்னது? ஒரு ஃபங்க்ஷனுக்கு பதிலாக இன்னொரு லீனியர் ஃபங்க்ஷனை நான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் மீன்ஸ் லீனியாரிட்டி இருக்குமா, ஈஸியாக அது சப்ஸ்டியூட் பண்ண கஷ்டமாக இல்லாமல் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவாடாப்பா? எவ்ரிவன் கிளியர்? ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு பதிலாக ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன், சரியாடாப்பா? ஸோ இதுக்கு நம்மளுக்கு 2 பாயிண்ட்ஸ் தேவைப்படுவாங்க. இதுக்கு வி நீட் 2 பாயிண்ட்ஸ். ஸோ இது ஒரு கொஷினை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். காட் இட்? எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபைன் எவ்ரிவன், நான் சொன்னது உண்மையாக உங்களுக்கு தோணலைன்னா நீங்கள் செக் போட பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஆக்சுவலி நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க f of x, where f of x is equal to square root of 1 plus x and நம்மக்கிட்ட f of 3.2 கேட்டிருக்காங்க. ஸோ நான் நார்மலி ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நான் இன்னும் யோசிப்பேன்,
ஸோ f of 3.2னா xக்கு பதிலாக 3.2 போடணும். ஸோ ரூட் ஓவர் 1 + 3.2 which is ரூட் ஓவர் 4.2. அப்போ 4.2க்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்து கண்டுபிடிப்பேன். கரெக்டா? இது ஈஸியாக டஃப்பா? இது நம்மளுக்கு டஃப். ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெசிமல் நம்மளுக்கு ரொம்ப டஃப். சரியாடா பசங்களா? ஸோ இட் டேக்ஸ் அ ஹை ப்ராசஸ். அப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு அப்போ இந்த ஃபங்க்ஷன் வேண்டாம், பட் இந்த ஃபங்க்ஷனில் வர ஆன்சர் வேற ஃபங்க்ஷன், வேற ஈஸியான ஒரு ஃபங்க்ஷனாக எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக வேற ஒரு ஃபங்க்ஷன். சரியாடாப்பா? ஸோ தட் இஸ் கால் L of x. அது எப்பயுமே L of xனே சொல்லுவோம். ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷன். ஸோ L of x ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வாட் இஸ் L of x ஃபங்க்ஷன்? ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா f of x நாட் ப்ளஸ் f dash of x நாட் x minus x நாட். ஓகே வாடாப்பா? ஓகே மேம், இந்த எக்ஸ் நாட்னா என்னது? வாட் இஸ் திஸ் எக்ஸ் நாட்? ஆக்சுவலி என்னால் இதுக்குள்ள ரூட் ஓவர் 4.2 தான் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும். ரூட்குள்ள 4.2 தான் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும். ஆனால் இந்த 4.2ஓட க்ளோசஸ்ட் வேல்யூ வேற ஏதாவது உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? ரூட் ஃபோரோட ஆன்சர் என்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியுமே. ஸோ ரூட் 4 என்னது 2. ரைட்டாடா பசங்களா? எனக்கு 4.2 கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம், பட் நாட் 4 கண்டுபிடிக்கிறது எனக்கு கஷ்டம் கிடையாது. ஸோ 4க்கும் 4.2க்கும் சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆமா ரைட்? ஸோ வாட் இஸ் இம்ப்ளைஸ்? சி 4.2 இங்கே இருக்குன்னா 4 இங்கே இருக்கு, அவ்வளோதான். ஸோ இது ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ். ஓகே, இந்த மைனர் டிஃப்ரென்ஸில் இருக்க ஈஸியஸ்ட் வேல்யூவை தான் நான் எக்ஸ் நாட்னு சொல்கிறேன். ஈஸியஸ்ட் வேல்யூ தான் இந்த எக்ஸ் நாட்னு சொல்கிறோம். ஸோ அதாவது FO4 வரைக்கும் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. மீதி இருக்க அந்த குட்டி டிஃப்ரென்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுதான் f dash of x நாட். 4ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு பார்க்கணும்? அந்த குட்டி டிஃப்ரென்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? கரெக்டாக 4ல் ஸ்டார்ட் பண்ணி அதோட லென்த் என்னடா பசங்களா? 0.2வா? அதோட லென்த் 0.2வா? அதுதான். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டுங்கிறது அந்த குட்டி டிஃப்ரென்ஸ், அந்த லென்த்தை பேசுகிறாங்க. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இதுவும் இதே மேனர் தான். ஸோ f of 4.2வும் ஒன்று தான், நான் இப்படி கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான். ஸோ இப்படி கண்டுபிடிக்கும் போது எனக்கு ஒரு புது ஃபங்க்ஷனாகவே ப்ரொடியூஸ் பண்ணும். டேட் ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமல் பசங்களா? மேம் அப்போ கேட்கணும், மேம் எக்ஸ் நாட் அப்படின்னா 4ஆ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு 4 வர மாதிரி இருக்க ஆன்சர். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் எக்ஸ் நாட்டை 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூட் 4 கிடைக்குதா? எக்ஸ் நாட் 3ன்னு எடுத்துக்கிட்டா ரூட் 4 கிடைக்குதா? அப்போ f of 3 ப்ளஸ் f dash of 3 into x minus x நாட். ஸோ வாட் இஸ் your f of 3? f of 3னா என்னது? ரூட் ஓவர் 1 + 3 ப்ளஸ் f dash of 3. ஸோ f dash of 3னா நான் உங்களோட f of x எழுதிட்டேன். சரிங்களா? வாட் இஸ் f dash of x? ஸோ இது ரூட் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னடா பசங்களா? 1/2 ரூட் எக்ஸ். அதுக்கப்புறம் திருப்பி இந்த எக்ஸுக்கு பதிலாக்கிறவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ரைட்? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/2 ரூட் ஓவர் 1 + x இன்டூ எக்ஸ் மைனஸ் 3. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 3 போட்டுக்கலாம். ஓகே, டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் சப்ஸ்டியூஷன்ஸ். ரைட் பசங்களா? ஸோ இதோட வேல்யூ என்னது? 1 + 3 4. 4 நம்ம எப்படி எழுதுவோம்? 2 + 1/2 இன்டூ 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3. ஸோ அப்போ இதுதான் உங்களோட ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த ஃபங்க்ஷனில் 4.2 அப்ளை பண்ணுறதுக்கு இதில் அப்ளை பண்ணுறது ஈஸி தானே? இது ஈஸி தான். ஸோ இப்போ நீங்கள் அப்ளை ஹியர். ஸோ f of 3.2 கேட்டிருக்காங்க. f of 3.2க்கு நான் L of 3.2 கண்டுபிடிச்சாலே போதும். இந்த ஃபங்க்ஷனில் போட்டாலே போதும். ஸோ 2 + 1/4 இன்டூ 3.2 minus 3. 3.2லேருந்து 3 மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ 3.2லேருந்து 3 மைனஸ் பண்ணால் வாட் இஸ் யுவர் ஆன்சர் பசங்களா? 0.2. What is it? 0.2.
ஸோ 0.2 கேன்சல் பண்ணிங்கன்னா 0.5 0.05 ஸோ 2.05 approximately 2.05 வரும். 7.3 எடுத்துட்டேன்டா பசங்களா. மீன் வேல்யூ ரோல்ஸ் தியரம் லெக்லரன்ஸ் தியரம் இருக்குல்ல, ஐ ஹாவ் டேக்கன் தட். சரிங்களா, கிளாரிட்டி இருக்கா? எஸ் எவ்ரிவன். Why we are finding linear approximation? Because I feel f of x is tough. எனக்கு f of x சில வேல்யூஸ் எனக்கு டஃப்பாக தான் தெரியுது. ஸோ அதுக்கு பதிலாக நான் l of xன்னு ஒருத்தங்களை கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் இதுக்கு வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4.2 வந்துச்சா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4.2 போட்டிங்கனாலும் 2.05 சம்திங்கில் தான் வரும். they will be approximately easy. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமாடாப்பா. சிலதுக்கு தான் x0 கொடுத்துருவாங்க, சிலதுக்கு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். சரிங்களா, இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது யாரு? நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது f of 9.2. நம்ம யார் கண்டுபிடிக்கணும்? ரூட் ஓவர் 9.2 கண்டுபிடிக்கணும்னா f of 9.2 நம்ம கண்டுபிடிக்கணும், which is root x. ஆமா, ரைட். இது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், to find. So which means என்னோட f of x நான் என்ன எடுத்துக்கணும் பசங்களா? root x. ஓகே, ரூட்டுக்குள்ள 9.2 கண்டுபிடிக்கிறது எனக்கு லிட்ரலி கஷ்டம். ஆனா யாரை கண்டுபிடிக்கிறது ஈஸி? 9 ஈஸி இல்லப்பா. ஓகே, ஸோ அப்போ நான் எல் ஆஃப் எக்ஸ்ன்னு ஒருத்தவங்களை கண்டுபிடிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக எல் ஆஃப் எக்ஸ். ஸோ எல் ஆஃப் எக்ஸ், குட் மார்னிங்டா பசங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு என்னடாப்பா? ரூட் ஓவர். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வேல்யூஸ் போட்டுக்கோங்க, என்ன வேல்யூஸ் போட போகிறீங்கன்றதை போட்டுக்கோங்க. எஃப் ஆஃப் 9 போட்டுக்கலாம். வாட் எஃப் டேஷ் ஆஃப் 9, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் உங்களுக்கு ஸ்மால் டிஃப்ரென்ஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் 9. இந்த எக்ஸுக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் 9.2 போட்டாலும் சரி, அது உங்கள் இஷ்டம். லாஸ்ட்டாக நான் போடுறேன், பட் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டே போடுறதுனால ஓகே, தட்ஸ் ஃபைன் ஆல்சோ. ஸோ வாட் இஸ் எஃப் ஆஃப் 9? ரூட் ஓவர் 9. And what about f dash? So இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வரும், என்ன வரும்? 1/2 root x. So 1/2 root over 9 and x minus 9. So this is your function, which is 3 plus 1/6 x minus 9. Substitute பண்ணலாமாடா பசங்களா? So what is your L of x? L of 9.2 நான் கண்டுபிடிக்கணும். ஸோ 3 plus 1/6 into 9.2 minus 9. ஸோ ரெண்டு பற்றியும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா you will get 0.2 டிஃப்ரென்ஸ். ஸோ மீதி இன்னும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 9க்கும் 9.2க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 9.2 0.2வா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 எப்படி வருதுன்னு கேட்குறீங்களா? ஓகே விகாஷ்னி. ஸோ 1/xt whole power 1/2. 1/xt whole power 1/2. root xனா இதுதானே அர்த்தம், சரியா? 1/xt whole power 1/2 இல்லை, x power 1/2. ஸோ இவங்க முன்னாடி வந்துடுவாங்க, பவர் முன்னாடி வந்துடுவாங்க, பவரில் ஒருத்தவங்க கம்மியாவாங்க. ஸோ 1/2 minus 1. 1/2 minus 1. So which means you half into x power minus 1/2. So that's equal to half minus 1/2னா கீழே வந்து ரூட் வந்துடும். இப்போ புரிஞ்சுதாடா பசங்களா? ஸோ பவர் முன்னாடி வந்து அந்த பவர்ல 1/2 இருக்கு. 0.2, yeah. So this 0.2 when you divide it you will get 0.1/3 and இவங்களை நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணிங்கன்னா 0.010ன்னு வரும். 10னா 3, அகெயின் 1, 3, 3, 3ன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ 3.0333ன்னு போய்கிட்டே இருக்கு. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர் அப்பா. ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுனால ஓகே,
you can approximately equal to. சரிங்களா? ஈஸியஸ்ட் சம்னா ஈஸியாக தானே இருக்கு. ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷன் இவ்வளோ தாண்டா பசங்களா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. எக்ஸாம்பிள் 8.3. எக்ஸாம்பிள் 8.3ல என்ன சொல்ல வராங்க கிளியாரிட்டியாக பார்க்கலாம். சரிங்களா? லெட் அஸ் அஸ்யூம் ஸோ சின்ன வயசில் நம்ம இந்த ஹேபிட்ஸ் இருக்கும். சோப்பு தண்ணியில் விளையாடும் போது பபுள்ஸாக முட்டையாக பறந்து மேலே போகும். கரெக்டுங்களா? ஸோ அந்த பபுள் பபுள் வாட்ஸ் ஷேப்? அவங்க எந்த ஷேப்பில் இருப்பாங்க? இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருப்பாங்களா? ஸோ யூஸ் லீனியர் அப்ராக்சிமேஷன். ஸோ எனக்கு குறிப்பிட்ட ஒரு வேல்யூஸில் இதுக்கு முன்னாடி எரர்ஸ் உங்களுக்கு சொல்லணும். தான் சொல்லணும். ஓகேடா பசங்களா. ஸோ தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் எரர். நம்மளுக்கு ஒரு 3 டைப் ஆஃப் எரர் இருக்கு. எரர்ஸ் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயத்தை நம்ம மெஷர் பண்ணும்போது நம்மளால எக்ஸாக்ட் வேல்யூஸாக போட முடியறதில்ல. கரெக்டுங்களா? சில விஷயத்தை மெஷர் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸாக்ட் வேல்யூஸ் போகிறதில்ல. ஆர் அதர்வைஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நான் திருப்பி யூஸ் பண்ணும்போது சில விஷயங்கள் மாறும். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஸ்கேலே நம்ம ரொம்ப நாள் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 0க்கு பக்கத்தில் தேய்மானங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம் ரைட் பசங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 0 இப்படி ஷார்ப்பாக இருக்கும். இங்கிருந்து நம்ம கவுண்ட் பண்ணுவோம். பட் நம்மளுக்கு யூஸ் பண்ண இது கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ கொஞ்சமாக தேய்மானம் இருந்துக்கிட்டே இருக்கும். விச் மீன்ஸ் பொருட்கள் பழைய ஆக அதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுற சில விஷயங்கள் இட் வில் பி எரர். சரிங்களா? அது நம்மளுக்கு எரராக தான் இருப்பாங்க. ஓகேவாடாப்பா? ஸோ அப்போ எக்ஸாக்ட் வேல்யூவும் நாம மெஷர் பண்ண வேல்யூஸ்க்கும் ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல, அந்த டிஃப்ரென்சஸ் தான் நம்ம எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுதான் நம்ம என்ன சொல்றோம், we are talking about errors. ரைட் பசங்களா? ஸோ வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் எரர்? ஃபர்ஸ்ட் எரர் வந்து பர்சன்டேஜ் எரர் இருக்கு, அப்ராக்சிமேஷன் எரர். அப்ராக்சிமேஷன், ரிலேட்டிவ் எரர், பர்சன்டேஜ் எரர், இன்னொரு எரர் பசங்க என்னங்களா பசங்களா மறந்துட்டேன். வாட் இஸ் தி நெக்ஸ்ட் எரர்? அப்சல்யூட் எரர். யா. ஸோ 3 டைப் ஆஃப் எரர். அப்சல்யூட் எரர்னா என்னது? ரொம்ப ஆப்வியஸ். அப்சல்யூட் எரர்னா அந்த ஃபங்க்ஷன் எரர் இல்லாம, ஓகே யா, அந்த ஃபங்க்ஷன் எரரே இல்லாம கால்குலேட் பண்ண ஒரு வேல்யூ வருமா, தட் இஸ் தி ஆக்சுவல் வேல்யூ. ஸோ எந்த வித எரரும் இல்லாம பண்ண ஒரு வேல்யூஸ் கிடைக்குமா? ஸோ அப்சல்யூட் வேல்யூ. சரிங்களா? எக்ஸாக்ட் வேல்யூ ஆர் அப்சல்யூட் வேல்யூ. அதில் இருந்து நான் அப்ராக்சிமேஷனாக எனக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு, விச் இஸ் நாட் ஈக்குவல், கரெக்டாக கிடையாது, பட் அப்ராக்சிமேஷன்லி சம் வேல்யூ இஸ் கம்மிங் ஃபார் மீ. அவங்களோட டிஃப்ரென்ஸ், அவங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த லென்த், அவங்களுக்கு நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறதுக்கு பேர் அப்சல்யூட் எரர். சரியாடாப்பா? ஓகே. ஸோ அடுத்தது என்னது? ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர்னா என்னதுன்னா, ஸோ இப்போ இந்த அப்சல்யூட் எரர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கல்ல, அந்த அப்சல்யூட் எரரை நான் பர்சன்டேஜில் காட்டுவேன். ஸோ ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் காட்டணும். ஸோ அப்சல்யூட் எரர் பை டோட்டல் திஸ் ஆக்சுவல் வேல்யூ. அவங்க ஆக்சுவல் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது அப்சல்யூட் எரர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு காட்டுறது தான் வந்து ரிலேட்டிவ் எரர். ரிலேட் பண்ணி காட்டுவேன். ஓகே, ஆக்சுவலை கம்பேர் பண்ணும்போது எரர் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது காட்டுறது தான் ரிலேட்டிவ் எரர். சரிங்களா? அண்ட் வாட் அபவுட் பர்சன்டேஜ் எரர்? பர்சன்டேஜ் எரர்னா கம்பேரும் பண்ணுவேன், பர்சன்டேஜுக்கும் மாற்றுவேன். ஸோ நீங்கள் ரிலேட்டிவ் எரரில் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கல்ல, ஸோ இந்த ரிலேட்டிவ் எரரில் நீங்கள் கம்பேர் பண்ணதை கொண்டு போய் 100 கூட மல்டிபிள் பண்ணும். அவ்வளோதான்டாப்பா. ஓகே மேம். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? போகலாம்ல? சரி, ஓகே.
ஸோ இப்போ இங்கே பாருங்க, இட் இஸ் நாட் அ சர்க்கிள் பட் இட் இஸ் அ ஸ்பியர்டா பசங்களா, அதனால ஸ்பியரை வரைய முடியாது. ஸோ சர்க்கிளாக வரைய முடியும். கரெக்டா? யூஸ் லீனியர் அப்ராக்சிமேஷன் டு அப்ராக்சிமேட்லி இன்க்ரீஸ் இன் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சோப் பபிள். ஓகேங்களா? சோப் பபிள் நம்மளுக்கு இருக்குங்களா? இந்த சோப் பபிளில் ஓகே நான் ஒரு கொஷின் கேட்குறேன். எஸ், ரிலேட்டிவ் இன்ட்டு 100. ஸோ தட்ஸ் தி எரர். ஸோ வாட் டஸ் இட் மீன்னா, நம்மளுக்கு ஒரு பபிள் இருக்குது பசங்களா. இந்த பபிளில் இப்போ ஒரு ரேடியஸ் இருக்கும், ஆனால் பபிள் அப்படியே இருக்காது. ரேடியஸ் பெருசாகிக்கிட்டே இருக்கும், பெருசாக பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகி வெடிச்சிடும். அப்படி டக்குன்னு வேனிஷ் ஆயிரும். ஒரு சோப் பபிள் அப்படி தானே பண்ணும். இப்போது இந்த மாதிரி இருக்க பபிள் பெருசாகி 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 ஒரு கட்டத்தில் வேனிஷ் ஆயிடுவாங்க. ஸோ இப்படி பெருசாகும் போது அவங்களோட ஏரியாவில் சேஞ்சஸ் இருக்குமா இருக்காதா? எஸ், குட்டி ரேடியஸாக இருந்தால் குட்டி ஏரியாவாக இருக்கும். ரேடியஸ் பெருசாக பெருசாக ஏரியாஸும் பெருசாகிக்கிட்டே இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அந்த இடத்துல சேஞ்ச் இருக்கு. சரிங்களா? டெஃபினட்டாக சேஞ்ச் இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சேலரி வந்து 100 rupees, ஒரு நாளைக்கு வந்து 100 rupees உங்களோட சேலரி. சரிங்களா? ஸோ அது ஒரு கட்டத்தில் 110 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? வாட் யூ வில் டூ? யோர் சேலரி இஸ் ஃப்ரம் 100 to 102 இட் இஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ அப்போ எவ்வளோ சேலரின்னு கணக்கு பண்ணுவீங்க? ஹவு டு யூ ஃபைண்ட் தட்? டென். எஸ் தாயினா எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவோம் நம்ம 10ன்னு? ஆர் ஆல்சோ சேஞ்சஸ், ரெண்டு பேரும் சேஞ்ச் ஆவாங்கடாப்பா. என்ன பண்ணீங்க? யூ ஜஸ்ட் சப்ராக்டட். கரெக்டுங்களா? ஒரு இன்க்ரீஸையோ இல்லை எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு சப்ராக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ த சேஞ்ச் இன் ஏரியா. அப்போ சேஞ்ச் இன் ஏரியாவை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எஸ் ஆஃப், ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா 5லேருந்து 5.52 நம்மளுக்கு ரேடியஸ் மாறி இருக்கு. ஸோ அப்போது ஏரியா ஆஃப் 5.2 இருக்கும் போது என்ன ஏரியாவோ அதுலேருந்து 5 இருக்கும் போது என்ன ஏரியாவோ சப்ராக்ட் பண்ணுவோம். ரைட்? ஸோ திஸ் இஸ் ஓகேங்களா? இப்போது ஏரியா ஆஃப் 5 கண்டுபிடிக்கிறது எனக்கு கஷ்டம் கிடையாது. வாட் இஸ் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர்? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் என்னடா பசங்களா? நோ ப்ராப்ளம். அது யாராக இருந்தால் என்னடாப்பா, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் என்ன? ஸோ ஐ வாஸ் பிஸி வித் பெய்ட் கிளாஸஸ் இன் த ஈவினிங் செக்ஷன்ஸ். ஸோ ஈவினிங் செக்ஷன்ஸுக்கு என்னால் உங்களுக்கு லைவ் வர முடியாது. ஸோ தட்ஸ் வை ஐம் டேக்கிங் ஃபார் மார்னிங். ஈவன் தோ நீங்கள் வந்து இது எப்போ வேணால் நீங்கள் பார்க்கலாம்ல. எஸ், ஸோ நான் மார்னிங் எடுத்தால் கூட சம் ஸ்டூடெண்ட்ஸ் வில் சீ இன் ஈவினிங். ஸோ அவங்களும் பார்ப்பாங்களாடாப்பா. சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? எஸ், 4πr². கரெக்டுங்களா? ஓகே எவ்ரிவன், டன். ஸோ 4πr² விச் மீன்ஸ் எனக்கு 5 ஸ்கொயர் பண்ணுறது ஈஸி, ஆனால் 52 ஸ்கொயர் பண்ணுறது கஷ்டம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ யார் கஷ்டமாக இருக்காங்களோ அவங்களுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுப்போம்? லீனியர் அப்ராக்சிமேஷன் போட்டுப்போம். ஸோ நீங்கள் இவங்களுக்கு பதிலாக லீனியர் அப்ராக்சிமேஷன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எஃப் ஆஃப் ஏ ஆஃப் 5 தான் கண்டுபிடிப்போம். 5.2 க்ளோசஸ்ட் வந்து 5.5 தான். ஏ டேஷ் ஆஃப் 5 இன்ட்டு 5.2 minus 5 மைனஸ் ஏ ஆஃப் 5. சரிங்களா? ஸோ இது பார்க்கும்போது இந்த டேர்மும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது மட்டும்தான். சரிங்களா? ஸோ விச் மீன்ஸ் சேஞ்ச் இன் ஏரியான்றப்போ இதுதான் என்னோட சேஞ்ச் இன் ஏரியா. இதுக்கு நான் அப்ராக்சிமேஷன் வேல்யூஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினட்டாக இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் 8.2 எக்ஸைஸில் ஸ்ட்ரெயிட்டாக இவங்கள போடுவீங்க. பட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் இங்கே உனக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த லீனியர் அப்ராக்சிமேஷன்லேருந்து போடும்போது நம்மளுக்கு டெஃபினட்டாக ஒன்று கேன்சலாக இது மட்டும்தான் இருக்கும். Got it பசங்களா? ஸோ வாட் இஸ் யுவர் எஃப் டேஷ்? ஸோ ஏ டேஷ் கண்டுபிடிங்க. ஏ டேஷ்னா என்ன? ஏரியாவோட டிஃப்ரென்சியேஷன். ஸோ 4πr² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது? 4π into 2r which is 8πr.
என்னடாப்பா 8πr. அதான் டிஃபரன்சியேஷன். ஸோ அதில் நீங்கள் அந்த ஆரை சப்ஸ்டியூட் பண்ணணும். Okay, Zaina. So it is 8πr dappa. So 8 into pi into r. 5.2 minus 5 na, it is 0.2. Fine. So which is 40 into this one. 40 into 0.2. 20 pi. Not 20. யாரா பசங்களா உங்களுக்கு 8π ஆன்சரா வந்ததா? It's coming as 8π for you everyone. 8π எல்லாத்துக்கும் வந்துச்சா? ஆன்சர் 8π வந்துச்சா? ஸோ நீங்கள் இங்கே பார்க்கும் போதே தெரியுது நம்ம எக்ஸாக்டாக யூஸ் பண்ணல, எக்ஸாக்டாக 5.2க்கு யூஸ் பண்ணல. ஐம் யூஸிங் தி அப்ராக்சிமேஷன் வேல்யூ. அப்போ எனக்கு வந்த ஆன்சரை நான் எக்ஸாக்ட் வேல்யூன்னு எடுத்துப்பேனா இல்லை அப்ராக்சிமேஷன் வேல்யூன்னு எடுத்துப்பேனா? யாரா பசங்களா? What you will consider? It will consider as an actual value or an approximation value? Of course, it is an approximation value. அப்போ இதில் ஒரு சம் எரர்ஸ் இருக்கும். there will be some error. எக்ஸாக்ட்டுக்கும் இவங்களுக்கும் சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த டிஃப்ரென்சஸை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆக்சுவல் வேல்யூ எனக்கு தெரியணும். ஃபைண்ட் யுவர் ஆக்சுவல் வேல்யூ. ஆக்சுவல்னா எஸ் ஆஃப் 5.2 மைனஸ் எஸ் ஆஃப் 5. எஸ் ஆஃப் 5.2 ஸ்ட்ரெயிட் சப்ஸ்டியூஷன். 4π 5.2 square minus 4π 5 square. So 25 na, which is 100 by, and 5.2 square பண்ணுங்கடா பசங்களா. So 5.2 square பண்ணீங்கன்னா what will apply? So 50 into 52. 50 into 52 வந்து actually வந்து 105, sorry 25. ஸோ 52 into 52 பண்ணிப்பேன். 50 into 52 என்னடா பசங்களா? ஸோ 1024ஆ? ஷாரா? இது கூட 2 into 52, 2 into 52 is 105. So you have to add this 105. So 2704 பசங்களா? So அப்படின்னா அது கூட into 4. You have to multiple with 4 also. Again you have to multiple with 4 or otherwise 4 காமனாக வெளியே எடுத்துடலாம். 4 பையன் நீங்கள் வெளியே காமனாக எடுத்துக்கோங்க. ஸோ 27.04 minus 25 which is 2.04. So 2.04 into 4 பசங்களா? 2.04 into 4. So 8.165. சரிங்களா? இது 8.165, இது 8π. ஸோ தட் இஸ் டிஃப்ரென்ஸ். சொன்னால டிஃப்ரென்ஸ், மைன்யூட் டிஃப்ரென்சஸ் இருக்கு. அந்த மைன்யூட் டிஃப்ரென்சஸ் வந்து 0.16 π தான் உங்களோட மைன்யூட் டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களோட அப்சல்யூட் எரர், ரைட் பசங்களா? உங்களோட அப்சல்யூட் எரர் என்னது? 0.16 π. சரியா? நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது ரிலேட்டிவ் எரர். ஸோ ரிலேட்டிவ் எரருக்கு என்ன பண்ணணும்? பர்சன்டேஜ் எரர் கேட்டாங்க. ரிலேட்டிவ் கண்டுபிடிச்சா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 0.16 பையை நான் கம்பேர் பண்ணணும் ஒரிஜினல் கூட. ஒரிஜினல் வந்து 8.16 பை. வென் யூ கம்பேர் இட், ஸோ யூ ஹாவ் டு டிவைட் திஸ் பசங்களா. ஸோ டிவைட் பண்ணி 816, எஸ் 816 வந்து 18ஆல நீங்கள் 16ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும்.
ஸோ ஜஸ்ட் டிவைட் அண்ட் see இது வராது 0 பாயிண்ட், அப்புறம் இன்னொன்று வரும், இதுவும் வராது பாயிண்ட். ஸோ 1600. 1600க்குள்ள we will be having only 1. So 4, 8, 7. Okay, again you will have a 0. 7000. 7000க்குள்ள எவ்வளோ 800s இருக்கு? 2000க்குள்ள I think you can try with 9. சரிங்களா, 9 ட்ரை பண்ணலாம். 9 ட்ரை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ 54 reminded 5, 45, 50 reminded 5, 72, 72 plus 5, 79. No, so 8 is the approximation. 48 reminded 4, 12 reminded 1, 64, 65. நைன் தானே வரும், ஏன் அப்போ எனக்கு 9 வரல? ஓ சாரி, 72 கூட 5 ஆட் பண்ணால் 77 தானே. ஸோ 54 reminded 5, 50, 75, 77. ஸோ அப்ராக்சிமேட்லி திஸ் ஒன் பர்சன்ட்ல 0.019. சரிங்களா, நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 0.019. ஸோ மை பர்சன்டேஜ் எரர், ஐயோ பர்சன்டேஜ்னா percentage error is equal to, இதை வந்து 100ஆல் மல்டிபிள் பண்ணுவீங்க, 2 பாயிண்ட் தள்ளி போகும். ஸோ 1.9%. ஸோ உங்களோட எரர் பார்த்தீங்கன்னா 1.9% எரர் இருக்கு நம்மளோட சம்ல. சரிங்களா, ஹேண்டாப்பா சென்டிமீட்டர் ஸ்கொயர் கம்பல்சரி போடணும். சரிங்களா, ஏன்னா இது எல்லாமே ஏரியாஸில் they are talking about all areas. ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட மறந்துடாதீங்க, யூனிட் போட மறந்துடாதீங்க, என்ன நானும் மறந்துடுவேன். ஓகே, நீங்கள் சொன்னால தான் ஞாபகம் இருக்கு. பர்சன்டேஜுக்கு தேவையில்லை, பட் இதுக்கு போட்டுக்கலாம். சரியாடாப்பா, அது இதுக்கும் தேவையில்லை நினைக்கிறேன். உள்ள முன்னாடி கேட்டிருக்க எல்லாத்துக்கும் போட்டுக்கோங்கடாப்பா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? கிளியர், ஃபைன். ஸோ இப்போ பாருங்க, எ சர்க்குலஸ் சிலிண்டர் ஹேஸ் ரேடியஸ் 10 ரேடியஸ் வந்து 10 centimeter and height is 20 centimeter. Suppose that the radius of the cylinder is increased. ரேடியஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுது, ஹைட்டு நம்மளுக்கு சேஞ்சே ஆகலை. சரிங்களா, ஹைட் இஸ் டசன்ட் சேஞ்ச். இதானே பார்த்துக்கலாம் சிலிண்டர், இதுதானே ஒரு சிலிண்டர் ஷேப். ஸோ இந்த சிலிண்டர் ஷேப்போட ரேடியஸ் மட்டும் மாறுது. ரேடியஸ் மாற்றா என்னது, அகலம் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு, ஹைட் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ அந்த அகலம் இருக்குல்ல, திஸ் பிளேஸ் ஹைட் சேஞ்சஸ், ரேடியஸ் சேஞ்ச்னா இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், ஹைட்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஒன்லி திஸ் கீப் ஆன் சேஞ்சிங். ஸோ இப்படி அகலம் மாறுச்சு அப்படின்னா உள்ளுக்கு இருக்கிற குவான்டிட்டிஸ் மாறுமா? ஸோ இப்படி குட்டினா இதுக்குள்ள வந்து ஒரு 5 kgs என்னால் ஃபில் பண்ண முடியும். கொஞ்சம் பெருசு பண்ணிட்டா கூட என்னால் 10 kgs ஃபில் பண்ண முடியுது, ரைட்டா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளோட குவான்டிட்டிஸ் மாறுது. ஸோ அப்போ உள்ள இருக்க வால்யூம்ஸ் வில் பி கீப் ஆன் சேஞ்சிங். ரேடியஸை மாற்றினீங்கன்னா வால்யூமும் சேஞ்ச் ஆகும். ஓகே, உங்களோட ரேடியஸ் எப்படி மாறுது, 10ல இருந்து 10.1 சேஞ்ச் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ வாட் இஸ் தி அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் அ சிலிண்டர்? ஸோ சேஞ்ச் இன் சிலிண்டரை என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேஞ்ச் இன் சிலிண்டருக்கு என்ன பண்ணுவீங்க, சேஞ்ச் இன் வால்யூம். ஸோ எப்படி கண்டுபிடிப்போம்டா பசங்களா, முன்னாடி சமயம் இவங்களை ரிலேட் பண்ணி கூட நீங்கள் பேசலாம். எஸ், ஸோ எப்படி கண்டுபிடிப்போம், சேஞ்ச் இன் வால்யூம். ஸோ V of 10.1, V of 10.1லேருந்து V of 10, கரெக்டாக அதானே சேஞ்ச் இன்.
Change in the subtraction. Correct adappa. So what is volume of a cylinder? Volume of cylinder formula is pi r square h. So 20 அப்படியே இருக்கும், pi அப்படியே இருக்கும். r தான் சேஞ்ச் ஆகுது. So 20 pi அப்படியே இருக்கும். r ஸ்கொயர்னா அப்ப 10.1 the whole square minus 20 pi into 10. Am I right பசங்களா? So இதுக்கு முன்னாடி 10.1 இது வந்து ஒரு 3 digit number. 3 digit நம்பரை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு லிட்ரலி இது ஒரு பெரிய டாஸ்க். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு பதிலாக லீனியர் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக v of 10 plus v dash of 10 into 10.1 minus 10. சரிங்களா? minus v of 10. ரைட் ராப்பா? ஓகே. So which implies அப்போ இதுவும் cancel ஆயிரும். கரெக்டா? So v dash of 10 into 10.1 minus 10. 10.1ல 10 போச்சுன்னா இது 0.1. So v dash of 10 into 0.1. So v dash of 10 என்னது? 20 pi 10 square. See, differentiation பண்ணோம்ல. So pi 20 pi r square differentiate பண்ணா என்ன கிடைக்கும்? 40 pi r. So it is equal to 40 into pi into 10.1. So 40 you 0.1 cancel பண்ணீங்கன்னா 0 0 cancel. So which means again 40 pi. Your answer is 45 centimeter cube. You know the volume. Because of it is volume. Correct appa? Everyone. So estimate பண்ணியாச்சு. எவ்வளோ வந்திருக்கு? 40 pi வந்திருக்கு. Okay. What is the question? Calculate the relative on the percentage error. So relative க்கு எனக்கு actual values வேணும். What is the actual values பசங்களா? Your actual value. நம்மளோட actual value வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? What do you have to do it? V of 10.1 ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிச்சிட்டு v of 10 ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிச்சி சப்ராக்ட் பண்ணும். ஸோ இது என்ன வரும் நம்மளுக்கு? 4 pi r square h which is 20 pi into 10.1 நீங்கள் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஈக்குவல் minus 20 pi into 10 ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஸோ 20 pi நீங்கள் காமனாக எடுத்துக்கலாம். 10.1 ஸ்கொயர் பண்ணும். ஸோ 101 0 0 0 101. One zero two zero one. So 10201 பசங்களா? 2 digit தள்ளி point minus 100. So which is 2.01. So 2.01 into 2. So 4.02. 4.02 pi into ஒரு 10 இருக்கு. So 40.2 pi. 40.25 centimeter cube. இது வந்து ஆக்சுவல் வேல்யூஸ் உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி 40 pi வந்துடுச்சு. அந்த 0.2 மிஸ் ஆகுது, அவ்வளோதான். ஸோ உங்களோட ஆக்சுவல் எரர், அப்சல்யூட் எரர். ஸோ உங்களோட அப்சல்யூட் எரர் என்னடாப்பா? அப்சல்யூட் எரர் யார் மிஸ் ஆகுறா? அந்த 0.2 pi எனக்கு மிஸ் ஆகுது. ஸோ ரிலேட்டிவ் எரர் மீன்ஸ் அந்த 0.2 நான் 40.2 pi கூட கம்பேர் பண்ணும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 0.1 by 201. ஸோ யூ ஹவ் டு டிவைட் இட். ஸோ 201 1ஆல் டிவைட் பண்ணணும். 0.000 100 மறுபடியும் ஒரு 0 போடணும். ஸோ 2 zeros அதுக்கப்புறம் தான் போடணும். 100க்குள்ளே எவ்வளோ இருக்கும்? 9 இருக்கு. ஸோ 9 இல்லை, இட் இஸ் 4. 4 போட்டிங்கன்னா 804. ஸோ 6 9 1. ஸோ ஒரு 0 வந்துடும். 1960. ஸோ 1960னா அப்ராக்சிமேட்லி இட் இஸ் 1900
1900 குள்ள எவ்வளோ 200s இருக்கு பசங்களா? ஸோ இட் இஸ் 9 times. So which is equal to 0.0049. So what is your percentage error? உங்களோட percentage error multiple into 100, 0.49%. எல்லாத்துக்கும் இந்த ஆன்சர் வந்திருக்கடாப்பா? Everyone got this right? Okay. Done, Abhinaya. And done. Whether it is easy or not. So, understanding தான்டா பசங்களா. புரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லா சாப்டருமே ஈஸி தான். எதுவுமே டஃப்லாம் கிடையாது. It is all about our understandings. Okay. So, exercise போலாமா? Examples அவ்வளவுதான். So, we are going to see our exercise sums. Yes. So, next one பாருங்களேன். So, what is it? Let f of x is equal to cube root of x. F of x is cube root of x. Find the linear approximation at x is equal to 27. X is equal to 27 ங்கிற இடத்துல எனக்கு linear approximation வேணும். சரிங்களா? So, linear approximation 27 okay, அதை நம்ம next பார்த்துக்கலாம். And use linear approximation to find 27.2. ஸோ ரெண்டு இடத்துல நம்மளுக்கு வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷன் இந்த ஃபங்க்ஷனுக்கு பதில் தான் ஆல்டர்னேட்டிவ் ஃபங்க்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? கண்டுபிடிக்கலாமாடாப்பா? ஸோ இதில் எக்ஸ் நாட்டே கொடுக்கல கொடுத்துருக்க ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்ணும்போது ஸோ 27.2 தான் ஹையஸ்ட். ஸோ 27.2 கம்பேர் பண்ணும்போது எனக்கு கியூப் ரூட் கூட 27 போட்டால் ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ அப்போ இந்த எக்ஸ் நாட்டை நான் 27ன்னு எடுத்துக்கிறேன். சரியாடா பசங்களா? ஸோ your L of x is equal to f of x naught plus f dash of x naught x minus x naught. f of x naughtனா என்னது? இதுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக 27 போடுறது. ஸோ f of 27 f dash of 27 x minus 27. So f of 27 னா cube root குள்ள ஸ்ட்ரைட்டா போடுறது. cube root குள்ள ஸ்ட்ரைட்டா போட்டா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 3 கிடைக்குமா? cube root of 27 it is 3 actually. சரிங்களா? f dash. So cube root ஓட dash கண்டுபிடிக்கணும். முன்னாடி இருக்கிற கியூப் ரூட் முன்னாடி வந்துடும் x bar minus 2/3. சரிங்களா? x bar minus 2/3னா you can take it to the denominator. ஓகே வாடா பசங்களா? take it to the denominator. ஸோ டினாமினேட்டருக்கு வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? ஸோ 1/3 x bar 2/3னா ஒன்றும் இல்லைடா பசங்களா. 2/3னா டிஃப்ரெண்ட்டாக பார்க்காதீங்க. 2/3னா என்ன அர்த்தம்? கியூப் ரூட் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதுதான் அதோட ஃபார்மேட். 2/3 மீன்ஸ் 1/3 பண்ணிட்டு கியூப் ரூட் பண்ணிட்டு ஐம் ஜஸ்ட் ஸ்கொயரிங் தி வேல்யூ minus x minus 27. ஸோ இதுலேயுமே 27 தான் அப்ளை பண்ணணும். ஸோ 27க்கு கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா யூ வில் பி 3. 3 ஸ்கொயர் பண்ணால் 9. 9 into 3 it is all 27. இதுதான் உங்களோட L of x. இதுதான் உங்களோட லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த லீனியர் ஃபங்க்ஷன்ஸில் நான் ஃபஸ்ட்டு யாரை கண்டுபிடிக்கணும்? 27 கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ L of 27. L of 27னா 3 plus 1/27 into 27 minus 27 பசங்களா. 27லேருந்து 27 போச்சுன்னா it is 0. So 0 and everything. So it is 3 is your answer. So L of 27.2. So 27.2 minus 27 which is 0.2. So 3 plus 1/27 into 0.2.
யாரா பசங்களா? ஸோ பாயிண்ட் போகணும் அப்படின்னா 10ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. ஸோ 270 10. 3 + 2/270 கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்? இவங்களை கேன்சல் பண்ணீங்கன்னா 3 + 1/135 135. ஸோ 0.00000 1000க்குள்ள எத்தனை 135s இருக்கு? 2 135 it will be 270. ஸோ ஆல்மோஸ்ட் 300க்குள்ள 2 பேர் இருக்காங்க. இதுக்குள்ள ஒரு 3 300 இருக்கு. ஸோ 2 2 6 7 ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 35 ரிமைண்டட் 5 3 21 24 ரிமைண்டட் 2 9. யா ஸோ 945. ஸோ மீதி பார்த்தீங்கன்னா we have 55 0 வரும். ஸோ 550க்குள்ள almost we have 5 try பண்ணி பார்க்கலாம். So 25 reminded 2 15 70 reminded 2 7. So 20 reminded 2 12 14 reminded 1. Oh, 1 reminded. So 5 was a சேடா பசங்களா. So it is approximately 3.0074. ஹானா 3.0074 சரிங்களா? when I'm usually wake up. Usually I wake up at 7 o'clock. யாரா பசங்களா? Yes. So next sum போலாமா? First sum it is over. So next sum. சரிங்களா? So use the linear approximation. What we have to find it, use the linear approximation to find approximate values of 1, 2, 3, 2/3. So 1, 2, 3 power 2/3. உங்களோட ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. வாட் இஸ் த ஃபங்க்ஷன்? இந்த ஃபங்க்ஷன் என்னது? 2/3 தான் உங்களோட ஃபங்க்ஷன். ஸோ யுவர் f of x is equal to x power 2/3. ரைட்டடா பசங்களா? ஸோ 1 2 3க்கு நான் வந்து 2/3 அப்ளை பண்ணும். 1 2 3க்கு நான் 2/3 அப்ளை பண்ணும். அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் x is equal to f of x naught plus f dash of x naught x minus x naught. ஓகே. ஸோ மேம் அப்போ இதுக்கு க்ளோசஸ்ட் வேல்யூவாக நான் யார் எடுத்துக்க முடியும்? நீங்கள் கியூப் ரூட். ஸோ இட் இஸ் ஓவரால் இட் இஸ் அ கியூப் ரூட். ஓகேங்களா? கியூப் ரூட் எடுத்துகிட்டு ஸ்கொயர் பண்ணும். ஓவரால் கியூப் ரூட்குள்ள இருக்கிற வேல்யூஸ் அப்போ கியூப் நம்பர்ஸாக எடுத்துக்கணும். 123க்கு கியூப் நம்பர்ஸாக யார் இருக்காங்க? 125 தான் இருக்காங்க. ஓகே. இட் இஸ் க்ளோசஸ்ட்னா 125 தான். 123க்கு க்ளோசஸ்ட்ல இருக்க கியூப் நம்பர்ஸ் இட் இஸ் 125. ஸோ யூ கேன் அப்ளை 125. ஸோ எஃப் ஆஃப் 125 ப்ளஸ் f dash of 125 x minus 125. So what is f 125? So f of 125 and cube root of 125 it is 5. 5 அப்புறம் திருப்பி ஸ்கொயர் பண்ணிடணும். 5 ஸ்கொயர் பண்ணா 25. Next what is f dash of 125? x part 2/3 நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2/3 முன்னாடி வந்துடும். பவரில் ஒருத்தவங்க கம்மியாயிருவாங்க. ஸோ -1/3. பவரில் நம்மளுக்கு ஒருத்தவங்க கம்மியாக வராங்க. ஸோ -1/3. ஸோ அது கீழே வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் கியூப் ரூட். எஸ்டா பசங்களா? ஸோ இட் இஸ் 8th சாப்டர். ஸோ 2/3 x power 1/3 கரெக்டுங்களா? ஸோ 2/3 into cube root of 125. Cube root of 125 means 5 x by 1/5.
So 25 plus 2 by 15 into x minus 125. நம்மகிட்ட கேட்டிருக்கிறது என்னது? L of 123. L of 123 now 25 plus 2 by 15 into 123 minus 125, which is minus 2 கிடைக்கும். Minus 2 na 4 ah. So 4 by 15. நீங்கள் எல்சிஎம் எடுத்தாலும் சரி வாட் எவர், இல்லை இதை நான் இதை ஈஸியாக இதை பண்ணிவிட்டு நான் கூட நான் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன்னா யூ விஷ். சரிங்களா? 15 4 இருக்குது, பாயிண்ட் வச்சிங்கன்னா 40, 40குள்ளே 1 டைம்ஸ் வரும் 30, ரிமைண்டர் 10, 0 வரும் 100. 100குள்ளே இட் இஸ் ஆல்மோஸ்ட் எவ்வளோ இருக்குது? 690 வரும். சரிடாப்பா, யூ ஹாவ் 90 அண்ட் அதுவுமே 10 தான் வரும். ரிமைண்டர் 0, 6 6 6ன்னு போய்கிட்டே இருக்கும். So 25 minus 0.1666. So approximate ஒரு வேல்யூ வைங்க. 6 7 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 6 7 வரும். ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 6 7 வந்துச்சுன்னா என்னது? 3 9ல் 3 போச்சுன்னா 3 அண்ட் 9ல் 6 1 போச்சுன்னா இட் இஸ் 8.24ல் ஒருத்தவங்க கம்மியாயிருவாங்க. ஸோ 24. So 24.833. யாடா பசங்களா? This is your linear approximation. So approximate நான் வேல்யூ சொல்றேன். கரெக்டாடாப்பா everyone? ரைட்ல? So linear approximation L of 123 is 24.833. Got it everyone? எல்லாத்துக்கும் இந்த ஆன்சர் வந்துச்சாடா பசங்களா? ஸோ கேன் வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன்? ஸோ see this, 4th root of 15. 4th root of 15. சரிங்களா? 0.266 How many in 8.1? 7 sums இருக்குடா பசங்களா. Okay. Sorry. Yeah. Yep. I got it. So, 7.33. Now it's done. சரிங்களா? Okay, so it is 27.733. So next one பாருங்க, second sum. What about the second sum? It is 4th root of 15. 4th power. 4th power டா பசங்களா. So 4th power, if you are checking for 4th power, my f of x is x power 1 by 4. x power 1 by 4. இதுதான் என்னோட f of x. So 15க்கு closedest-ஆ இருக்க 4th number. 4th numberன்னு பார்த்தா என்னது? டே அபிநயா, நான் மாற்றிட்டேன்டாப்பா. நீங்கள் சொன்னீங்களே 2, I have changed into 2. ஸோ 2 நான் மாற்றிட்டேன். ஏன் திருப்பி அதே சொல்கிறீங்க? சி, ஸோ 2 means 733. 24.733. Now it's okay now. சரியா? இங்கே பாருங்கடா பசங்களா. ஸோ 15க்கு க்ளோசஸ்டாக இருக்க 4th நம்பர் மீன்ஸ் I know 16. சரிங்களா? 16ங்கிறவங்க 15ஓட க்ளோசஸ்ட் நம்பர் அண்ட் 16ங்கிறவங்க 2 raised to power 4 ஆல்சோ. ஸோ அப்போ அதை என்னால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ என்னோட க்ளோசஸ்ட் ரீஜன்றப்போ ஐ வில் சூஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 2.6467 தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க. ஸோ வென் யூ ரவுண்ட் ஆஃப் யூ கெட் 9ல் 10ல் 7 போச்சுன்னா இட் இஸ் 3 டா பசங்களா. ஸோ 3 வரும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி இவங்க சொல்கிறாங்க. ரவுண்ட் ஆஃப் விஷயத்தை வச்சுருங்க. ஃபஸ்ட்டு 2 டிஜிட் இட் வில் பி சேம். ஓகே எவ்ரிவன்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க?
L of x. Your L of x is equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. Right it up, so what is f of x naught? F of 16 and f dash of 16 x minus 16. So இதில் 16 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 2ன்ற ஆன்சர் கிடைக்கும். அண்ட் உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்னடாப்பா வரும்? பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒருத்தவங்க கம்மி ஆவாங்க. So when I bring it down, x power 3 1/4 into cube. அதுக்கப்புறம் cube பண்ணுறாங்க x minus 16. So அதில் நீங்கள் 16 போட்டிங்கன்னா what will happen? 2 plus 1/4 into 16 power 1/4 the whole cube. X minus 16. So the answer வந்து 2. 2 cube பண்ணிங்கன்னா 8. 8 into 4 it is 32. 32 into x minus 16. நம்மக்கிட்ட என்ன நம்பர் கேட்டிருக்காங்க? They asked the number 15க்கு கேட்டிருக்காங்க. So L of 15 which is equal to 2 plus 1/32 into 15 minus 16 ராப்பா. 15ல 16 போச்சுன்னா minus 1, so 1/32. What is 1/32? So 32க்குள்ள எவ்வளோ பேர் இருக்காங்க? So 32 into 10 to 2 it is 64 and into 3 it will be 96. So 3 வந்து 96. Reminded 4. So 40. 40 means 1 times 0, 32, reminded 8. 80 வரும். 80 na it is also 2 times 64. So it is approximately 2 plus 0.0312. சரிங்களா? ஆட் பண்ணிங்கன்னா 2.0312. Sorry, subtract பண்ணும். Sorry, subtract. It is minus sign, it is subtraction. So when you subtract it, it will be 1.8869. So 1.9688 ரா பசங்களா? சரிடாப்பா, everyone? Got it? So next one, இதில் இன்னொரு sum இருக்கு. We have another sum for this question. What is the question? Cube root of 26. So நீங்கள் எனக்கு சொல்லுங்க, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. Cube root of 26. So cube root of 26 என்ன பண்ணோம்டாப்பா? அப்போ நம்ம என்ன போடுவோம்? 26க்கு பதிலாக யாரை போடுவீங்க? 25 நீங்கள் யூஸ் பண்ணணும். 25 இல்லை, 27. ஏன்னா 27 தான் கியூப் நம்பர். ஸோ 27 தான் உங்களோட எக்ஸ் நாட். அண்ட் வாட் இஸ் யுவர் ஃபங்க்ஷன்? எஸ், தென் வாட் இஸ் யுவர் ஃபங்க்ஷன் ராமா? உங்களோட இதோட ஃபங்க்ஷன் வந்து கியூப் ரூட் தான் இதோட ஃபங்க்ஷன். சரிங்களா? ஆக்சுவலி என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேல்யூட்ட ஃபங்க்ஷன் இல்லாமல் இதுக்கு அந்த லீனியர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம்ல, அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக இன்னொரு ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால அந்த லீனியர் ஃபங்க்ஷனை மட்டும் கண்டுபிடிச்சி வைங்க. வேல்யூஸ் நீங்கள் எதுவும் கண்டுபிடிக்க வேண்டாம், ஜஸ்ட் எனக்கு ஃபங்க்ஷனை மட்டும் ஃபைண்ட் பண்ணி வைங்கன்றது தான் இந்த 3 சம். ஓகேங்களா? அதுக்கு க்ளூவாக நம்மளுக்கு எக்ஸ் நாட்டோ கொடுத்துருக்காங்க, யூஸ் இட் இஸ் எக்ஸ் நாட் அப்படின்னு. ஸோ யுவர் எல் ஆஃப் எக்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் சம். எல் ஆஃப் எக்ஸ் யாருக்கு ஈக்குவல்? எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் plus f dash of x naught into x minus x naught. சரிங்களா? ஸோ 2 தான். ஸோ இதுக்கு 2 அப்ளை பண்ணி பார்க்கணும். when f of 2 plus f dash of 2 into x minus 2. f of 2னா என்னது? இதில் 2 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 8 minus 10 plus 12 plus f dash. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x² minus 5 மட்டும் வரும். இதில் நீங்கள் 2 அப்ளை பண்ணும். x is equal to and x minus 2. இதோட வேல்யூ இட் இஸ் 20ல் 10 போச்சுன்னா பசங்களா 10. And when you apply 2 here,
4 3s are 15. 15ல 5 போச்சுன்னா 7. 7 into x minus 2. So which is equal to 7x minus 14. So 7x minus 4 தான் உங்களோட linear function. L of x is 10, not 10 ராப்பா, 10 plus. கூட வரவங்களுக்கு விட்டுறக்கூடாதுல்ல. So 10x minus 4. அவ்வளோதான். What about the second sum? Square root of x square plus 10. Square root of x square plus 9. So x square plus 9 and x naught is equal to minus 4 ங்கிற இடத்துல. உங்களோட x naught minus 4 ங்கிற இடத்துல you have to find the linear function. So what is your L of x? Your L of x is equal to g of x. G of x naught plus g dash of x naught x minus x naught ராப்பா. ஓகேங்களா? So g of x naught என்னது ஸ்ட்ரெயிட்டா minus 4 போட்டா. So இதில் ஸ்ட்ரெயிட்டா minus 4 போடணும். g dash of minus 4 and x minus of minus, it is plus 4. Minus 4 போட்டாலும் 4 தான். So 16 plus 9, it is 25. 25க்கு square root எடுத்தீங்கன்னா you will get 5. Okay. And இது என்னடாப்பா ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கு. ஸ்கொயர் ரூட்ல இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க. ரூட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண நிறைய டைம் படிச்சாச்சு. சரிங்களா? ஒரு சில விஷயத்தை நீங்க அடிக்கடி யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க டக்குன்னு ஃபார்முலாஸா ஞாபகம் வச்சுக்கலாம். which is equal to root x நீங்க differentiate பண்ணீங்கன்னா sorry it is 5 sorry டப்பா it is 5 root x differentiate பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 1/2 root x into x square plus 9 வரும். திருப்பி இவங்களை differentiate பண்ணி பக்கத்துல போடுவாங்க 2x at x is equal to minus 4 நான் போடணும் x plus 4. when you apply 4 here இதோட ஆன்சர் வந்து 5 இப்பதானே பார்த்தோம். இதோட ஆன்சர் வந்து minus 8. So minus 8 divided by 2 into 5 into x plus 4. LCM எடுத்தாலும் சரி 10 தானே. When you take LCM it will be 2. So 20 minus 8x minus 32 divided by 10 which is equal to minus 8x minus 12 divided by 10. So 2 common பண்ணி நீங்க cancel பண்ணிடலாம் பசங்களா. when you take 2 as common out and cancelled away, so what is your answer? minus 4x minus 6 divided by 10. எல்லாத்துக்கும் இந்த ஆன்சர் வந்திருக்கா? minus 4x minus 6 by 5. அதுவும் பண்ணலாம். 8/2 ஸ்ட்ரெயிட்டா நீங்க கேன்சல் பண்ணா 4 வரும். x by x plus 1 ஓகேங்களா? which is the third sum டா பசங்களா. third sum நம்மளுக்கு என்னது? your h of x is equal to x by x plus 1 at x naught 1 அடாப்பா. x naught I think so it is 1. சரிங்களா? what is your L of x? Your L of x is equal to h of x naught plus h dash of x naught x minus x naught. So what is h of x naught? u by v method. Good. So இது ஸ்ட்ரெயிட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 1/2 கிடைக்கும். and இதை டிஃபரன்ஷியேட் பண்றது தான் கஷ்டம். சரிங்களா? x plus 1 முன்னாடி இருக்கும். x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 minus x அப்படியே இருக்கும். x plus 1 differentiate பண்ணும். divided by x plus 1 the whole square at x is equal to 1 என்ற இடத்துல x minus x naught just minus 1 which is minus 1. So now you substitute and see 1 இந்த 1 இந்த x இதுவும் கேன்சல் ஆயிடுவாங்க. so 1 by x plus 1 the whole square into x minus 1. இதுலயும் 1 substitute பண்ணும். so 2 1/4 is 1/4. so when you take LCM it will be 2 எடுத்துப்பீங்க. so 2 plus x minus 1/4. so x plus 1/4.
இதுதான் உங்களோட லீனியர் அப்ராக்சிமேஷன். ஸோ அவங்களுக்கு போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இதில் போட்டுக்கலாம். ஓகேவாடா பசங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் 4லேருந்து ஸோ another we have only 4 sums. யா ஸோ இன்னைக்கு எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். யாடா பசங்களா? ஸோ செக் திஸ் ஒன். ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் பிளேட். ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் பிளேட். ஒரு சர்க்குலர் பிளேட் என்கிட்ட இருக்கு. அந்த பிளேட் பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுறாங்க. அதை மெஷர் பண்ணும்போது 12.65ன்னு மெஷர் பண்ணிட்டாங்க இன்ஸ்டெட் ஆஃப். ஆனால் அதோட உண்மையோட லென்த் என்னன்னா 12.5. ஸோ இப்போ 12.5க்கும் 12.65க்கும் சம் எரர்ஸ் இருக்கும். கரெக்டாக? அது வந்து தப்பு. அப்போ எரர் இருக்கும். ஸோ ஃபைண்ட் தி ஃபாலோவிங் இன் கால்குலேட்டிங் தி ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் பிளேட். ஓகேங்களா? ஸோ அப்சல்யூட் எரர் அப்படின்னா அப்ராக்சிமேஷனாக எவ்வளோ எரர் இருக்குது, எக்ஸாக்டாக எவ்வளோ எரர் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ வாட் இஸ் இட்ரா பசங்களா? இவங்களுக்கு பதிலாக இவங்கள மெஷர் பண்ணிட்டாங்க. கரெக்டாக? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம் இதில் ஏரியாவில். சரிங்களா? ஸோ த டிஃப்ரென்ஸ் இன் ஏரியா. எஸ். ஸோ த டிஃப்ரென்ஸ் இன் ஏரியா இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட போட்டுடலாம். நம்மளுக்கு தெரியும்ல, எஸ் ஆஃப் 12.65 இருந்து மைனஸ் எஸ் ஆஃப் 12.5. சரிடாம்மா. ஸோ என்ன வந்திருக்கு, இவங்க ரெண்டு பற்றி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போன லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? எஸ் டேஷ் ஆஃப் 12.5 இன்டூ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். 12.5க்கும் 12.65க்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது? ஐ திங்க் ஸோ 0.15. ஸோ ஏரியாங்கிறவங்க யார்? இட் இஸ் சர்க்குலர் பிளேட். ஸோ பை ஆர் ஸ்கொயர். ஸோ 2 பை ஆர். 2 pi into r. ஏன் மக்களே மல்டிபிள் பண்ணி சொல்றீங்களா? ஸோ 12.5ஐயும் 15ஐயும் மல்டிபிள் பண்ணா வாட் இஸ் யுவர் ஆன்சர் அப்பா? ஆர் நத்திங் பட் 2ஐயும் இவங்களையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 0.3. ஸோ 3ஆல் நீங்கள் மல்டிபிள் பண்ணாலே போதும். ஸோ 15 ரிமைண்டட் 1, 6, 7 ரிமைண்டட் 7ல் 3. ஸோ நம்மளுக்கு 0.3. இங்கே ஒரு டிஜிட், இங்கே ஒரு டிஜிட். ஸோ 3.75 பை. கரெக்டாடா பசங்களா? ஸோ யுவர் டிஃப்ரென்ஸ் இன் ஏரியா இஸ் ஆல்மோஸ்ட் 3.75 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். யாடா பசங்களா? anyone answer me? We get this one right? ஸோ 3.75 பைந்தால் நம்மளோட டிஃப்ரென்ஸ். இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ எக்ஸாக்ட் வேல்யூ வி ஹாவ் டு ஃபைண்ட் இட். ஸோ வாட் இஸ் யுவர் எக்ஸாக்ட் வேல்யூ? உங்களோட எக்ஸாக்ட் வேல்யூ யாருக்கு ஈக்குவல்? எஸ் ஆஃப் 12.65 மைனஸ் எஸ் ஆஃப் 12.5. ஸோ விச் இஸ் பை ஆர் ஸ்கொயர். ஸோ 12.65 ஸ்கொயர் பண்ணும் மைனஸ் எஸ் ஆஃப் 12.5 ஸ்கொயர் பண்ணும்.
சரிங்களா? ஸோ 12.65 ஸ்கொயர் பண்ணா what is your answer? What is the squaring of this one? So 12.65. So which is equal to 160.0225 minus இவங்கள ஸ்கொயர் பண்றது 156.25. ஸோ பாயிண்ட் இந்த 25 அப்படியே இருக்கும். 0.2லேருந்து இவங்களை டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஸோ 25 அப்படியே வரும். ஸோ பாயிண்ட் 12ல் 7 போச்சுன்னா 7, 9ல் 2 போச்சுன்னா இட் இஸ் 7 பாயிண்ட், 9ல் 6 போச்சுன்னா இட் இஸ் 3 and 15ல் 15. தட்ஸ் இட். ஓகேவா பசங்களா? ஸோ 3.7725 இதுதான் வந்து எக்ஸாக்ட். ஸோ அப்சல்யூட் எரர் என்ன? வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் எரர்? ஸோ அப்சல்யூட் எரர்னா அந்த எக்ஸாக்ட்லேருந்து நம்ம கண்டுபிடிச்ச அப்ராக்சிமேஷனை சப்ராக்ட் பண்ணும். ஸோ 3.7725 பை மைனஸ் 3.75 பை. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் 0.0225 பை. இதுதான் உங்களோட அப்சல்யூட் எரர். சரிங்களா? வாட் அபவுட் யுவர் ரிலேட்டிவ் எரர்? ரிலேட்டிவ் எரர்னா இதை நான் கொண்டு போய் ஒரிஜினல் கூட கம்பேர் பண்ணுவேன். இவங்களும் கேன்சல். ஸோ விச் மீன்ஸ் ஸோ டெசிமல்ஸ் எடுக்க போராட்டிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4 டெசிமல்ஸ், இங்கேயும் 4 டெசிமல்ஸ். ஸோ இட் இஸ் 225 by 37725. ஆர் இதை நீங்கள் 5 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். யூ கேன் டூ வித் 25 டேபிள். ஸோ 25 டேபிள்னா எத்தனை தடவை வரும்? ஸோ இட் இஸ் 225. ஸோ 200 வந்து 8 டைம்ஸ் வரும். ஸோ 9 டைம் டிவைடட் பை இதுக்கு 25 டேபிள் 1 டைம், ரிமைண்டர் 9. ஸோ 7 + 5 12. ஸோ 127 means it is 5 times, remainder 2, 225 na 9. So 9 by 155 ரா பசங்களா? So it is 0. 0.0576. So when you round off, it would be 0.0. Sorry. Okay. Yes, sorry. So another ஒரு digit கம்மியாக வருதா? So it is 0.00576 on வரும். இப்போ 0.006. Approximately 6 it is, which is equal to percentage error. Percentage error என்ன வரும் போது? 0.6% or 0.57%. எப்படி வேணா போட்டுக்கலாம்டாப்பா. ரைட்டடாப்பா?
Everyone? Clear la? Yes. We will do like that. Minus varuma. எதுக்கு minus வரப்போகுது? Why minus should come? ஸோ பசங்களை இதில் வந்துட்டு யார் முன்னாடி யார் பின்னாடி நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதுக்கு மைனஸ் தேவையில்லை. ஸோ வாட் இஸ் தி செகண்ட் மிட்டம் போர்ஷன்? ஸோ செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் வந்து இது ஆக்சுவலி ஸ்கூல் டு ஸ்கூல் டிஃபர் ஆகுதுடா பசங்களா. ஸோ ஒரு சில ஸ்கூல்ஸுக்கு வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 7, 8, 9. இன்னும் சில ஸ்கூல்ஸுக்கு வந்து 7, 8, 12 கேட்குறாங்க. ஆர் 7, 8, 8, 11, 12 கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் 4 types of portions you have. ஸோ இந்த 4 types of portionsல கம்பேர் பண்ணி படிக்கணும். சரிடாப்பா. ஸோ I can move on. Move on பண்ணிட்டாடா பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A sphere is made of ice having radius 10 centimeter. எனக்கு ஸ்பியரில் 10 centimeter இருக்கு. its radius decreases from 10 centimeter to 0.8 centimeter. சரிங்களா? 10லேருந்து 0.8 டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டிக்ரீஸ் ஆகிறது தான் நம்மளுக்கு மைனஸாக இருக்கும். மேம் 11 ஸ்டார்டிங் ஓகே 11ல் ஸ்டார்ட் பண்ணி சரிடா பசங்களா. ஸோ ஸ்பியர் வி ஹாவ் அ ஸ்பியர் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் சேஞ்ச் ஆனால் வால்யூமும் சேஞ்ச் ஆகும், சர்ஃபேஸ் ஏரியாவும் சேஞ்ச் ஆகும். ஸோ அவங்க சேஞ்ச் இன் ஏரியா கேட்டிருக்காங்க, சேஞ்ச் இன் வால்யூம்ஸ் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அது அப்ராக்சிமேட் வேல்யூ நம்ம போட்டு வேல்யூ முடிச்சுக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் வால்யூம். ஸோ சேஞ்ச் இன் வால்யூம்னா என்னடா பசங்களா? ஸோ டிக்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ கடைசியாக என்ன இருக்குது? 9.8 தான் இருக்குது. ஸோ வால்யூம் ஆஃப் 9.8 மைனஸ் வால்யூம் ஆஃப் 10. ஸோ வால்யூம் ஆஃப் 9.8க்கு நான் அப்ராக்சிமேட்டாக யூஸ் பண்ண என்ன பண்ணுவேன்? வால்யூம் ஆஃப் 10 ப்ளஸ் வி டேஷ் ஆஃப் 10 9.8 மைனஸ் 10 மைனஸ் வி ஆஃப் 10. ஸோ இந்த வி ஆஃப் 10ம் கேன்சல் ஆயிரும். ஸோ வி டேஷ். ஸோ இது யாருடாப்பா? இந்த ஸ்பியரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4/3 πr3. இதுதானே வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர். ஸோ ஸ்பியர் முன்னாடி 3r² வரும். ஸோ 3 கேன்சல். ஸோ 5 πr². ஸோ 4 πr² இன்ட்டு 0.2 மைனஸ் 0.2. ஸோ இந்த r²க்கு பதிலாக என்ன போட போகிறீங்க? 10. 10னா 100. ஸோ 100 இன்ட்டு 0.2 இட் இஸ் 20. 20 இன்ட்டு 4 இட் இஸ் மைனஸ் 80 π cm3. இந்த மைனஸ் 80ங்கிறது யார்? இந்த மைனஸ்ங்கிறது யாரை டினோட் பண்ணும்? திஸ் மைனஸ் டினோட்ஸ் இட் இஸ் டிக்ரீஸிங். டிக்ரீஸ் ஆயிருக்குன்றதை டினோட் பண்ணும். சரிங்களா? இவ்வளோ வால்யூம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் எவ்வளோ? 80 π cm3. எனி டவுட்ரா பசங்களா? Your exam starts from 10 to 14. You are saying for November 10 to 14 உங்களுக்கு இந்த எக்ஸாம் டேட்ஸ் இருக்கா? ஓகேடாப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் போலாமா? வாட் அபவுட் தி சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா? நம்மளுக்கு சர்ஃபேஸ் ஏரியா சேஞ்ச் ஆகுது. சர்ஃபேஸ் ஏரியா சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்ச் இன் ஏரியானா சேம் ஃபார்முலா. ஸோ S of 9.8 மைனஸ் S of 10. So S of 9.8 na S dash of 10 into 9.8 minus 10. இதுதான் ஃபைனலாக வரப்போகுது. So what is the F dash of? So 4 πr² which is 8 πr. 8 π into 10 into minus 0.2. இவங்களை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2. So minus 16 π cm². What is it? Minus 16 π cm². இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேடாப்பா. சரி, ஆனால் லாஸ்ட் 2 சம்ஸ் இருக்குல்ல, லாஸ்ட் சம்ஸ் வந்து லிட்ரலி டிஃப்ரெண்ட் சம்ஸ். ஸோ முன்னாடி இருக்கிற கான்செப்டோட இது ரொம்பவே வித்தியாசமான கான்செப்டாக இருப்பாங்க. ஸோ see this, if the time t taken for the complete oscillation, ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு L லென்த் வேணும். ஓகேங்களா? is given by the equation t is equal to 2 pi root over L by G. ஆக்சுவலி இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபிசிக்ஸில் படிப்பீங்க, கரெக்டுங்களா?
find the approximate percentage error in calculating the value of t corresponding to the percentage of value of L. Actually இங்க நமக்கு எதுவுமே கொடுக்கல, இங்க இருந்து இங்க சேஞ்ச் ஆகிற மாதிரி கரெக்டா. ஸோ இப்போ இங்கே சேஞ்ச் ஆயிருக்குல்ல, 10லேருந்து 9.8 சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த மாதிரி லென்த் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. சிம்பிளி தேர் ஆஸ்கிங் பர்சன்டேஜ் எரர். சிம்பிளாக அவங்க கேட்டுட்டாங்க. ஓகே, ஆக்சுவலி பர்சன்டேஜ் எரர்னா என்னடாப்பா? பர்சன்டேஜ் எரர்னா நல்லா யோசிச்சு பார்த்து பதில் சொல்லு. ஸோ பர்சன்டேஜ் எரரோட ஃபார்முலா என்னது? அப்ராக்சிமேட் மைனஸ் அட்ஜசன்ட். கரெக்டுங்களா? அப்ராக்சிமேட் மைனஸ் அட்ஜசன்ட் அப்படின்னா என்னது? எக்ஸாக்ட் மைனஸ் அப்ராக்சிமேட். எக்ஸாக்டாக ஒரு வேல்யூ இருக்கும், அதிலிருந்து நான் கண்டுபிடிச்ச அப்ராக்சிமேஷனை மைனஸ் பண்ணுறது தானே நியூமரேட்டர். அதாவது இந்த f(x)ஓட குட்டி டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம கிட்டத்தட்ட பார்த்துருக்கோம், எக்ஸாக்ட் வேல்யூ வந்து இங்கே இருக்குது அப்படின்னா அப்ராக்சிமேட் வேல்யூ ஒன்று இங்கே இருக்கும் இல்லைன்னா இங்கே இருக்கும். ஸோ அவங்க நடுவில் இந்த குட்டி மைன்யூட் டிஃப்ரென்சஸ் இருக்கா? மைன்யூட் டிஃப்ரென்சஸ். அந்த மைன்யூட் டிஃப்ரென்சஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். It is actually delta. டெல்டானா என்னது? ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ஸோ தட் இஸ் டெல்டா டி பை அதோட ஒரிஜினல் வேல்யூ டி. அதோட ஒரிஜினல் வேல்யூ டி. அந்த ஒரிஜினல் வேல்யூ டி இன்டூ 100. இதுதானே நம்மளோட பர்சன்டேஜ் எரர். தட்ஸ் அ பர்சன்டேஜ் எரர். கரெக்டுங்களா? ஸோ இந்த டெல்டா டி பை டி, ஸோ இந்த டெல்டா, அந்த ஸ்மால் டிஃப்ரென்ஸ், அந்த ஸ்மால் டிஃப்ரென்ஸ் யாருக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரென்சியேஷனுக்கு ஈக்குவல். சரிங்களாடா பசங்களா? எப்பயுமே அந்த குட்டி டிஃப்ரென்ஸ் வந்து யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்? டிஃப்ரென்சியேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ரூட்லாம் இருக்குது. ஸோ ஐ எம் அப்ளைங் லாக் ஆன் போத் சைட். ரெண்டு பக்கமும் லாகை கொண்டு வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ லாக் டி ஈக்குவல் டு லாக் 2π√L/G. இங்கே ரெண்டு பேரும் மல்டிப்ளை இருக்காங்க, தனித்தனி லாக் எடுத்துக்கலாம். தனித்தனி லாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்? லாக் 22π ப்ளஸ் லாக் ஸ்கொயர் ரூட் ஆஃப் L/G. ஸோ L/Gக்கு ஸ்கொயர் ரூட்னா இது பவர் 1/2ன்னு இருக்கு. ஸோ இந்த பவரை முன்னாடி மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அகைன் நீங்கள் தனித்தனி லாக் எடுத்துக்கலாம், ஏன்னா டிவைட்ல தான் இருக்கு. log L minus log G. ஓகேவாடா பசங்கள? கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரென்ஷியேட். ஸோ திஸ் இஸ் யுவர் லாக் டி. இப்போ தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி. டீயை பொறுத்து இவங்க எல்லாத்தையும், எல்லை பொறுத்து இவங்க எல்லாத்தையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவோம். ஸோ வாட் வில் ஹேப்பன்? லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? 1/t. அதுக்கப்புறம் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், டி வித் ரெஸ்பெக்ட் டு எல். ஏன்னா எல் தான் இங்கே சேஞ்ச் ஆகுது. ஸோ எல்லை பொறுத்து தான் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. ஸோ விச் மீன்ஸ் dt by dl which is equal to, இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். 1/2 நம்பராக இருக்கும். இதை வந்து 1/L இன்ட்டு dl by dl. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0, அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0, ஏன்னா ஜிங்கிறது கிராவிட்டி விச் இஸ் கான்ஸ்டன்ட். அது மாறாது, அது அப்படியே தான் இருக்க போகுது. ரைட்டாடா பசங்களா? ஸோ இப்போ இந்த டிஎல் கேன்சல் ஆயிரும். இங்கே இருக்க டிஎல், இங்கே இருக்க டிஎல் கேன்சல் ஆயிடுது. ஸோ இந்த டியை நம்ம இப்போ டெல்டான்னு மாற்றிக்கலாம். ஸோ அப்போ இந்த டெல்டா டி பை டியோட வேல்யூ என்னது? 1/2 இன்ட்டு டிஎல் பை எல். ஸோ இது டெல்டா எல் பை எல். நம்மளுக்கு தேவை இன்டூ 100. இதோட பர்சன்டேஜ் எரர் which is equal to 1/2 into 100 into 100 which is percentage error. சரியாடாப்பா? ஸோ இதோட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் இட்? போய் பாருங்க. ஸோ எரர் ஆஃப் 2% in the value of L. ஸோ எல்ல எவ்வளோ பர்சன்டேஜ் எரர் இருக்குன்னா 2 வேல்யூஸ் வந்து பர்சன்டேஜ் எரர் இருக்கு. ஸோ இதோட வேல்யூ அப்போ மொத்தமாக 2. ஸோ 1/2 into 2 it is almost 1%. ஸோ வாட் இஸ் your error பசங்களா? Yeah. So what is your error now? It is 1%. ஸோ இப்போ டீல எவ்வளோ எரர் இருக்கு? ஒரே ஒரு பர்சன்டேஜ் நம்மளுக்கு எரர் இருக்கு. சரியாடாப்பா? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? Can we go further?
show that the percentage error in the nth root of a number. nth root of a number அப்படின்னா ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் என்ன பண்ணும்னா ஒருத்தங்களுக்கு nth ரூட் எடுக்கிறாங்க. nth ரூட் மீன்ஸ் x பார் 1/n. இப்படி ஒரு நம்பர் இருக்கு, இந்த நம்பருக்கு நீங்க பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிச்சீங்கன்னா 1 டைம்ஸ் தி பர்சன்டேஜ் இன் எரர். ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு எந்த பாயிண்ட்ஸும் கொடுக்கல, எந்த பாயிண்ட்ஸும் கொடுக்காம எரர் பற்றி பேசுகிறாங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட் ஆன் போத் சைட். ஸோ dy/dx ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு லாக் அப்ளை பண்ணுங்க, அப்போ தான் முன்னாடி இருக்கிற 1/n முன்னாடி வந்துடும். ஸோ log y இஸ் ஈக்குவல் டு 1/n log x. சரிங்களா, இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது 1/y, y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் del y which is equal to 1/n. இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/x into del x. I need percentage error. ஸோ percentage error பண்ணுங்க. ஸோ del y by y into 100 which is equal to என்னடாமா 1/n. Without log we can't do this. Yes, பசங்களா, without log we can't do this. இதோட வேல்யூ என்னது? What is the value of this one? Del x by x into 100. Del x x 100ஆல நீங்கள் மல்டிபிள் பண்ணும். ஸோ 100ஆல மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவ்வளோதான். இதுதான் பர்சன்டேஜ் எரர் இன் தி நம்பர். இதுதான் பர்சன்டேஜ் எரர் இன் தி nth ரூட் ஆஃப் அ நம்பர். அது யாருக்கு ஈக்குவல்? 1/n into the percentage error of that number. சரிங்களா, முடிஞ்சு போச்சு. இதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. we proved it. Percentage error in the error is equal to 1/n and it is equal to percentage error in the number. That's it. Hence proved. சரிடா பசங்களா, so that's all. Exercise 8.1 we completed. Any doubt பசங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? We can all leave. ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்கடா பசங்களா, or otherwise we can close the live. No doubts. So okay everyone, so have a very lovely day, good day. சரிங்களா, so bye bye பசங்களா.